இன்றைக்கு மத்தேயு 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தை முழுதுமாக நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Immediately Jesus reached out his hand and caught him. You of little faith, he said, why did you doubt? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூரத்துல பார்க்கறாரு, புயல்ல மாட்டிக்கினாங்க சீஷர்கள் என்று தெரிந்து விட்டது அவருக்கு. உடனே தண்ணீர் மேல் நடந்து வருகிறார். உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முழுகிவிடும் நிலைமையில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் இன்றைக்கே ஆண்டவர் வந்து நிற்பார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆண்டவர் நம்மை பார்த்துக் கொள்ளும் விதம். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து இல்லை என் கர்த்தர் காப்பாற்றுவார் என்று நம்ம காலெடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். பேதுரு ஏன் தண்ணீர் மேல் நடந்தான்? ஃபர்ஸ்ட் நடந்தான். ஆக்சுவலா பேர் தவறுதலாக நினைக்கிறார்கள், விசுவாசம் இருந்தால் நான் எங்கே வேண்டாலும் எப்ப வேண்டாலும் எதை வேண்டாலும் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவர் வா என்று சொன்னால் மட்டும்தான் அந்த இடத்தில் நீங்கள் விசுவாசமாக நடக்க வேண்டும். If God says come, then you should go wherever God leads you. ஆண்டவர் ஒருவேளை பேதுரு வர வேண்டாம், நீ அங்கே இரு, நான் வருகிறேன் என்று சொல்லியிருந்தால் பேதுரு தண்ணீர் மேல் நடந்திருக்க கூடாது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாத இடத்தில் நீ விசுவாசத்தை வைத்து போராடக்கூடாது. You will be fighting against God. ஆண்டவர் எஸ் என்று சொன்னால் அதற்கப்புறமாக நீங்கள் நினைப்பதை செய்யுங்கள். You have to take risk when God says எஸ். பேதுரு என்ன செய்தார்? பேதுரு தண்ணீர் மேல் நடக்க முடியாது என்ற லாஜிக் அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் முடியாது என்றது எல்லாத்துக்கும் ஓர வச்சிட்டான். முடியும், கர்த்தரால் முடியும் என்ற ஒரு அபார விசுவாசத்தில் என்ன பண்ணா? தண்ணீர் மேல் நடந்தான். இதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் என்று. விசுவாசத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அவன் இப்படியே ஆண்டவரை நம்பி விசுவாசித்து தண்ணீர் மேல் நடந்தான். நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பேதுரு மீன் பிடிக்கிற ஆளு, அவனுக்கு நீச்சல் தெரியும். ஆண்டவர், நான் யோசித்தேன், பேதுரு உனக்கு தான் நீச்சல் தெரியுமே, நீ எப்படி முழுகி ஏன் உன்னை ஆண்டவர் காப்பாற்ற, ஐயோ ஆண்டவரே என்று காப்பாத்துங்கன்னு சொன்னேன், உனக்கு தான் நீச்சல் தெரியுமே, ஒன்று திரும்பி படகு இப்போ நீச்சல் அடித்து படகு கிட்ட போயிருக்கணும், இல்லை நீச்சல் அடித்து ஆண்டவர்கிட்ட போயிருக்கணும், ஏன் இந்த மாதிரி உனக்கு நடந்தது என்று யோசித்து கொண்டிருந்தேன். அப்போதான் ஆண்டவர் ஒன்று புரிய வைத்தார், நீ எப்பொழுது உன்னுடைய சுயபலத்தினால் நம்பி இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறாயோ, எப்பொழுது சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறாரோ, அப்போ உனக்கு தெரிஞ்சது கூட உன்னால செய்ய முடியாமல் போய்விடும். ஆண்டவர் உங்களை பார்த்துமா தான் கேட்கிறாரு, why do you doubt? ஏன் சந்தேகப்படுகிறாய்? ஆண்டவர் உங்கள் மூலமாக மற்றவர்கள் பார்க்கும்படியாக ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார்.